திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பாதத்திலே அமர்ந்திருக்க ஒரு அற்புதமான பாக்கியம் பெற்ற நாம் இன்று திரு இருதய ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் தியானிக்க வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் ஒரு அழகான வாசகம். ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை விளக்கக்கூடிய ஒரு வாசகம். அழகாக ஒரு காட்சி தியானம் செய்யலாம். அந்த காட்சி தியானம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பாலைவனத்திலே ஒரு பெண் இருக்கிறாள். பாலைவனம், சுற்றியும் பாலைவனம். அந்த பாலைவனத்து மத்தியிலே அந்த பெண் இருக்கிறாள். அவளுக்கு அருகிலே ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றை விட்டு நகரலாமா வேண்டாமா என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அவள் துடித்து கொண்டிருக்கின்ற பெண். அவள் யார் என்றால், அவளுடைய வாழ்க்கை ஒரு அடிமை பெண். எகிப்தில் இந்த ஆபிரகாம் சாராலும் சென்ற பொழுது அந்த எகிப்து மன்னன் கொடையாக கொடுத்த அடிமை பெண் இவர்களுக்கு கொடையாக கொடுத்தவள். அந்த அடிமை பெண் ஆபிரகாமுக்கு மனைவியாகவும் மாறியவள். ஒரு அடிமை, அந்த அடிமைக்கு உரிய உரிமைகள் எதுவும் இல்லாத ஒரு பெண். இவள் யார் என்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தால் இன்னும் அதிகமாக புரியும். தற்பெருமை கொண்டவள், ஆணவம். எனக்கு கருவுற்றது, நான் கருவுற்றேன். இதோ இத்தனை நாட்கள் சாரால் ஆபிரகாமோடு வாழ்ந்தாள், ஆனால் அவள் கருவுறவில்லை, நான் கருவுற்றேன் என ஒரு பெருமையாக, ஒரு கர்வத்தோடு பிறரை கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்ட ஒரு பெண். இவள்தான் இவளுடைய குணாதிசயம் என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த பெண்ணை பற்றி இன்றும் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்றால், இவளுடைய பாவம், இவளுடைய செயல்பாடுகளால் இவள் தாக்கப்படுகிறாள், கொடுமையாக தாக்கப்படுகிறாள். பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு பெண்ணை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்க முடியும். பல சித்திரவதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகள் போல அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பல சித்திரவதைகளை எல்லா திசைகளிலிருந்தும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த நீரூற்றுக்கு அருகில் நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இதற்கு மேல் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது என்று வாழ்க்கையின் ஓட்டத்தை விட்டு நாம் பழைய வாழ்க்கைக்கு ஓடிவிடலாம் என்று எகிப்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இவள். ஏறக்குறைய இந்த பெண் என்பவள் ஆகார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பெண் வெறும் ஆகார் மட்டும் கிடையாது, நம்மை குறித்து காட்டுகின்ற ஒரு அடையாளம் இவள். நம்முடைய வாழ்க்கை அப்படியே முழுக்க நம்முடைய வாழ்க்கை. எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்கிறதா என்றால் உரிமைகள் நிறையவே நமக்கு மறுக்கப்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இல்லாமல் நாம் புனிதனாக இருக்கிறோமா என்றால் ஆங்காங்கே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் நுழைந்து நம்முடைய வாழ்க்கையால் நாம் ஆங்காங்கே சீரழிந்து போகின்ற நிலையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இயல்பாகவும் இன்பமாகவும் இருக்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் சின்ன பின்னமாகி சில நேரங்களிலே சிதறண்டு போய் ஓடிப்போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளும் அவசியத்திற்குள்ளும் புகுந்து விடுகிறோம். எந்த வாழ்க்கையை விட்டு எப்படி ஓடலாம் என்பது பலருடைய ஏக்கங்கள். எப்போ எங்கேயாவது ஓடிட்டா என்ன, எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டா என்ன அப்படிங்கிற ஏக்கங்களோடு வாழுகின்ற நம்மை போல ஒரு பெண் இவள் பாலைவனத்தில் நிற்கிறாள். நாமும் பாலைவனத்தில் நிற்கிறோம். வறட்சியாக, வளமை இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், உள்ளத்தில் ஒரு விதமான நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய அந்த பாலைவனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆகார், இதுதான் நான். அன்புக்குரியவர்களே, இந்த ஆகாரை காட்சி தியானத்தில் அடுத்தபடியாக ஆண்டவருடைய தூதர் சந்திக்கிறார் என்று வாசிக்கிறோம். விவிலியத்தில் முதல் முறையாக ஆண்டவருடைய தூதர் ஒரு பெண்ணை சந்திக்கின்ற நிகழ்வு, மனுஷனையே முதல்ல சந்திக்கிற நிகழ்வு. ஆண்டவருடைய தூதர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே சந்திக்கின்ற நிகழ்வு. ஆண்டவரே முகமுகமாக சந்தித்து உரையாடுகின்ற ஒரு நிகழ்வு விவிலியத்தில் நடக்கிறது என்றால் அது இந்த பகுதி தான். ஆண்டவருடைய தூதர் சந்தித்தார் என்று முதலாக இந்த பகுதியில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் யாரை சந்திக்கிறார் பாருங்க, அதுதான் முக்கியமானது. ஆண்டவர் யாரை இந்த விவிலியத்தில் முதலாக நேருக்கு நேர் சந்திக்கிறார் என்றால் இந்த ஆகார் என்கின்ற பெண்ணை சந்திக்கிறார். இந்த ஆகார் என்ற ஒன்றுமில்லாத வழியிலே இருக்கின்ற, வேதனையிலே இருக்கின்ற, வாழ வழி தெரியாமல் இருக்கின்ற, அவ்வளவு வலியையும் தாங்கிக் கொண்டு எங்காவது ஓடிவிடலாமா என்று நினைக்கின்ற ஒரு பெண்ணை, பாவப்பட்ட ஒரு பெண்ணை, பாவத்திலே விழுந்த ஒரு பெண்ணை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி. அன்புக்குரியவர்களே, நம்மை சந்திக்கின்ற காட்சி இது. நம்மை ஆண்டவர் சந்திக்கின்றார். நம்மை ஆண்டவர் சந்திக்க வருகின்ற காட்சி.
நாம் இருக்கின்ற பாலை நிலத்தில் நம்மை சந்திக்கின்ற காட்சி. இதுதான் இருதய ஆண்டவருடைய அளவு கடந்த அன்பு. நம்ம எப்பேற்பட்டவங்கன்னு பார்க்கறதில்ல, நம்ம நல்லவங்களான்னு பார்க்கறதில்ல, நம்முடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பது கிடையாது, நம்முடைய வாழ்க்கை எங்கு தொலைத்தோம் என்பதும் பார்ப்பது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர் தான் நம்முடைய இருதய ஆண்டவர். அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய அருள். நம்மக்கிட்ட இன்னைக்கு வரார். இந்த காட்சி தியானத்தில் ஆண்டவர் நமக்குள்ள வரார். வருகின்ற ஆண்டவர் நம்மை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். ஆகாரை பார்த்து ஆண்டவர் கேட்ட 2 கேள்விகளை நம்மை பார்த்து கேட்கிறார். 2 கேள்விகள், முக்கியமான கேள்விகள். நல்லா இன்றைய முதல் வாசகத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கின்ற 2 கேள்விகள் நமக்கும் கேட்கப்படுகின்ற கேள்விகள். நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கிருந்து வருகிறாய்? கடவுள் திரு இருதய ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி, நீ எங்கிருந்து வருகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை எங்கு தொடங்கியது? இந்த வாழ்க்கை எங்கு போய் கொண்டிருக்கிறது? நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ந்தது? நீ எங்கிருந்து வருகிறாய் என்பது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாகும். நீ எங்கிருந்து வருகிறாய்? 2வது கேள்வி இருதய ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கு செல்கிறாய்? நீ எங்கு செல்கிறாய்? ஆகாரை பார்த்து கேட்ட கேள்வி வெறுமனே ஆகாரை பார்த்து கேட்கின்ற கேள்வி கிடையாது, நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, உங்கள் அனைவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி. நீ எங்கு செல்கிறாய்? இந்த 2 கேள்விக்கு பதில் சொன்னா போதும், வாழ்க்கை சரியா இருக்கும். நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கு செல்கிறாய்? இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருவிழா என்றால் வெறுமனே வந்து ஆண்டவரை மன்றாடி விட்டு வேண்டலை வைத்து விட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்கறது கிடையாது. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கு செல்கிறாய் என்று. அன்புக்குரியவர்களே, சிந்திக்க அழைக்கின்ற இந்த அற்புதமான இறைவன். ஏனென்றால் பாவ வாழ்க்கை இருக்கிறது, பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பி வர வேண்டும். இவள் எகிப்தை நோக்கி ஓடுகிறாள். எகிப்தை நோக்கி ஓடாமல் ஆண்டவருடைய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவள் மீண்டுமாக வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அவள் திரும்ப வேண்டும். அதான் கடவுளுடைய விருப்பம். நாமெல்லாம் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு திரும்ப வேண்டும். அதனால் இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆகும். 1, ஆண்டவர் சிந்திக்க வைக்கிறார். 2வது செயல், ஆண்டவர் செய்கின்ற செயல் அற்புதமான செயல், ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆசீர்வாதம். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெயர் இஸ்மாயில், அவன் இதோ அவனுடைய சந்ததி பலுகி பெருகும், என்னுடைய அந்த அரவணைப்பு பாதுகாப்பு என்று முன்னோடு இருக்கும். அது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்போ இந்த திரு இருதய ஆண்டவர் திருவிழாவில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய சிந்தனை தெளிவு, ஆண்டவரிடமிருந்து வருகின்ற அற்புதமான அன்பும் அருளையும் அதனோடு சேர்ந்து வருகின்ற ஆசீர்வாதம். கடவுள் நம்ம கூப்பிட்டுட்டு சும்மா அனுப்பிட மாட்டார். நீ எங்கேயோ பாலைவனத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்கி உனக்கு ஞானத்தை தந்து உனக்கு அன்பை தந்து உனக்கு அருளை தந்து அதே நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தையும் தந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு திரும்ப செல்ல செய்து அந்த இடத்துல உன்னை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான செயலை திரு இருதய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே செய்வார். அன்புக்குரியவர்களே, அருமையான இன்றைய முதல் வாசகம் இன்று இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். திரு இருதய ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் இந்த அற்புதமான பகுதி வழியாக சிந்திக்க நம்மை தூண்டியதற்காக நன்றி செலுத்துவோம். 2 கேள்விகளுக்கு பதில் சொல்வோம். எங்கிருந்து வருகிறோம், எங்கு செல்கிறோம் என்கின்ற 2 கேள்விகளுக்கு நாம் இந்த நாளில் மீண்டும் மீண்டுமாக பதில் தேடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.